வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/6/2026 ஆனி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அற்புதமான அமைப்பு. பழைய கடன்கள் செட்டில் ஆகிறது, மனதில் நிம்மதி ஏற்படுவது, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அது ஒன்று இது ஒன்று முடிச்சு போட முடியாத விஷயங்கள் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் நிமித்தமாக ஏற்றங்களும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு ஆட்பட்டு பழைய கடன்கள் பைசலாகிறதும் மன அழுத்தம் படிப்படியாக தீர்வதும் உன்னதத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தைரியம், முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். இடமாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய வசந்தங்கள், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக தனிப்பட்ட யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய வசந்தம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், தொழில் ரீதியாக ப்ரமோஷன், புது தொழில், புது படிப்பு போன்ற நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதும் யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பதட்டத்தை படிப்படியாக குறைத்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தலாம். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அதி அற்புதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. நீண்ட நாட்களாக இருந்த பெரிய அளவுக்கு சங்கடத்தை பரிபூர்ணமாக தீர்த்து வைக்கும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. யோக பலத்தை
ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் அதீத கவனம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தாய் வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்களும் உத்தியோக ரீதியாக ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஜெயமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.